வெல்கம் டு காவியாஸ் கிச்சன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் இந்த மாதிரி இருக்கணும். அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. 2 ஸ்பூன் மசால் பொடி போட்டு அதிலே வதக்கி விட்டுருங்க. எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றுங்க. வதக்கி வச்ச வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா குழம்பு காய விடுங்க. குழம்பு நல்லா காஞ்சி இந்த அளவுக்கு வற்றி இருக்கணும். குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.